ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பாகிஸ்தான் அணி நீங்கள் வேஸ்ட்டுடா, இந்திய அணியை பார்த்து கற்றுக்குங்க. இங்கிலாந்து எதிரான இந்திய அணி இப்படி ரெண்டாவது ஓடிஐ போட்டி இப்படி வின் பண்ணோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கலங்க. இந்திய அணியை பார்த்தாலே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் அணிக்கு இந்தியா வச்சு அறிகுறை சொல்லியிருக்காரு. இந்தியா இங்கிலாந்து எதிரான வெற்றிக்கு காரணம் சொல்லியிருக்காரு முன்னாள் பாகிஸ்தான் அதிரடி வீரர் அப்ரிடி. அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் அணியை கழுவி ஊற்றிருக்காருன்னே சொல்லலாம். அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் செகண்ட் ஓடி நடந்து முடிஞ்சிச்சிங்க. நேற்று இந்திய அணி 304 ரன்னு சேஸ் பண்ணாங்க. அது குறித்து நம்ம அஃப்ரிடி என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, இந்திய அணியை பார்த்தாலே பயமாக இருக்குப்பா, என்னப்பா இப்படி அடிக்கிறீங்க, 304 ரன்னு சேஸ் பண்ணியிருக்கீங்க. பாகிஸ்தான் அணி இந்திய அணியை பார்த்து கற்றுக்கணும். ஏன்னா சொந்த நாட்டிலேயே தோற்றுருக்காங்க நியூசிலாந்து அணிக்கு ஆப்போசிட்டாக பாகிஸ்தான் அணி. அதனால் ரொம்பவே வருத்தமாக இருக்குது. கண்டிப்பாக பாகிஸ்தான் அணி இன்னும் நிறைய இன்னும் இந்தியா பார்த்து மேன்மை பற்றி விளையாடணும். கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் இருந்தால் சாம்பியன் ட்ராஃபி வின் பண்ண முடியாது. இந்திய அணியை பார்த்து கற்றுக்குங்க. இந்திய அணியோட ஆல்ரவுண்டிங் டீம் நல்லா இருக்குது. கண்டிப்பாக சாம்பியன் ட்ராஃபி இந்திய அணி பார்க்க வேண்டிய அணியாக வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிடி பார்த்திங்கன்னா இந்திய அணிக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு முன்னாள் பாகிஸ்தான் வீரர் அப்ரிடி. எஸ், அவர் சொல்கிறது கரெக்டுங்க. ஏன்னா 304 ரன்னு வெறும் 44.3 பாலே அடித்து முடிச்சிருக்காங்க இந்திய அணி. என்ன அடிங்க, ரோஹித் சர்மா தலைவன் ஃபார்முக்கு வந்துட்டார். ரொம்ப ரொம்ப பார்க்க மகிழ்ச்சியாக இருக்குங்க. ஏன்னா ஒரு ரோஹித் சர்மா ஃபார்முக்கு ஒரு சொல்லிட்டு ரொம்ப நாள் இயங்கிட்டு இருந்தோம். தலைவன் கம்பேக் கொடுத்து ஒரு 100 போட்டார் ரொம்ப நாள் கழிச்சு. பட் பாகிஸ்தானும் கொஞ்சம் போரான நிலைமையில் தாங்க இருக்காங்க. அவர் சொல்கிற மாதிரி நியூசிலாந்து இன்றைக்கி ஆப்போசிட்டாக ட்ரை சீரிஸ் விளையாடிட்டு வந்துட்டுருக்காங்க. நியூசிலாந்து, சவுத் ஆஃப்ரிக்கா, பாகிஸ்தான். அதில் முதல் மேட்ச்சில் பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா தோத்துட்டாங்க. நியூசிலாந்து இன்றைக்கி ஆப்போசிட்டாக சொந்த நாட்டில். இந்த மாதிரி வச்சு நீ எங்கடா நீங்கள் டீம் சாம்பியன் ட்ராஃபி வின் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குற கேள்வி அளவுக்கு நம்ம பாகிஸ்தான் அணி போயிட்டாங்க. அந்தமாரி தான் இருக்குது. பட் இந்திய அணி அந்த மாதிரி இல்லைங்க, சொந்த நாட்டிலே விளையாடுறாங்க. அதுவும் இங்கிலாந்து போன்ற ஒரு பெரிய டீம் அடிச்சிருக்காங்க. அதுவும் எப்படி ஈஸியாக ஒரு எப்படி சொல்லுது சீப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக தட்டி விட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். அதனால் கண்டிப்பாக தொடர வென்றுட்டாங்க இந்திய அணிங்க. இங்கிலாந்து அணிக்கு ஆப்போசிட்டாக ஓடிஐ தொடர வென்றுட்டாங்க. கண்டிப்பாக அடுத்து 3வது ஓடிஐ போட்டி ஜெயிச்சால் தோத்தால் சீரிஸ் நம்ம கையில் வந்துச்சு. அது எப்படி சொல்லுது, ஹர்தீப் சிங்கு அவர் பெஞ்சில் உட்கார பிளேயருக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்து கொஞ்சம் நல்லா இந்திய அணி இன்னும் ஸ்ட்ராங் பார்த்தலாம். பெஞ்ச் ஸ்ட்ரென்த் கொஞ்சம் ஸ்ட்ராங் பார்த்தலாம். பொறுத்து இருந்து பார்க்கலாங்க இந்திய அணி எந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க, அடுத்த ஓடிஐயில் எந்த மாதிரி டீம் எடுத்துகிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து பார்க்கணும். என்ன ஒரே ஒருத்தனா நம்ம தலை கிங் கோலி இன்னும் ஃபார்முக்கு வரல. தலைவன் மட்டும் வந்துட்டார்னா போதும், இந்திய அணி பயங்கர ஸ்ட்ராங் ஆகும். பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம கிங் கோலி 3rd ஓடியில் ஃபார்முக்கு வர்றாருன்னு சொல்லிட்டு அவர் ஒரு 100 அடிச்சிட்டார்னா போதுங்க, அடுத்து டேட்டா சாம்பியன் ட்ராஃபி தான். அங்கே போய் மீட் பண்ணிக்கலாம் எந்த டீம் வந்தாலும். அதனால் கண்டிப்பாக விராட் கோலி அடுத்த போட்டியில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பார் சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். பொறுத்து இருந்து பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், நம்ம இந்திய அணி 3rd ஓடியில் நம்ம எப்படி ஜெயிப்பாங்களா, விராட் கோலி ஃபார்முக்கு வருவாரா வரமாட்டாரா, உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.